अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे நாம ஸ்தோத்திரார்த்தம். அதுல உத்தர பாகத்துல பலஸ்துதிய ஆரம்பித்து முக்கியமாக அம்பாள சஹஸ்ரநாமத்தை படிக்கணும், எப்படி படிக்கணும் எனக்கூடியதான முறையை சொல்ல நித்திய நைமித்த கர்மாக்களை முடித்துட்டு பூஜா கிரகத்துக்கு போய் அங்க ஸ்ரீசக்கரத்துக்கு அர்ச்சனை பண்ணி பிறகு சஹஸ்ரநாமத்தை வாசித்து பூர்வோத்தர பாக சகிதமாக பிறகு புஷ்பாஞ்சலிய போடணும். அதுக்கு முன்னால ஜபத்தை பண்ணி இப்படின்னு ஒரு வழியை சொன்னார். அதற்கு பிறகு பூஜை பண்ண பிறகு டெய்லி பண்ண முடியலன்னு அவளுக்கு என்ன வழி அதையும் சொன்னால், முடியாத போனா சுக்கரவாசத்திலையும் அஷ்டமியாம்பா நவமியம்பா சதுர்தசியாம்பா அப்படின்னு அடுத்ததான ஒரு வழியும் சொன்னார். பிறகு அம்பாளுக்கு என்ன பண்ணணும்? பஞ்சோபசாரம் பூஜ்ய பஜன்னாம சஹஸ்ரகம் பஞ்சோபசாரங்கள் பண்ணணும். பெருசா சோடசோபசாரங்களும் சதுர்த்தி உபசாரங்களும் பண்ணாத போனாலும் லம்பு தீயாத்மனை கந்தங்கல்பையானி நமஹா அப்படின்னு வச்சுட்டு இதை பண்ணினாலே போதும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிரமாணங்களை காட்டினார். இது ஆன பிறகு சர்வே ரோகா பிரணஸ்தி தீர்க்கமாயுஷ்ட விந்ததி அப்படிங்கிற ஆயுஷ்கர பிரயோகத்தை சொன்னார். இந்த பிரயோகத்துக்கு ஆயுஷ்கர பிரயோகம்னு பேர். இது ஆயுஷ்கர பிரயோகம் தீர்காயுஷ்டு வரத்துக்கு வேண்டியதான ஒரு பிரயோகம். இந்த பிரயோகத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். சாஸ்திரங்கள்ல அங்காங்கு இருக்கக்கூடியதான அம்சங்களை இந்த பிரயோகத்தை நம்ம எப்படி பண்ணணும்ங்கிற விஷயத்தை சொல்றார். ஏன்னா இது சாதாரணமாக எல்லோராலையும் செய்யக்கூடியதான பிரயோகம். சில பேரால் தான் முடியும், சில பேரால முடியாது என்கிறதுல எல்லோராலையும் பண்ணலாம். ஆனால் அந்த பிரயோக விதி தெரியாது நமக்கு. வேதங்கள்ல உற்பத்தி விதின்னு இருக்கு. மந்திரங்களை கர்மா எங்கே உண்டாகிறது? பிராமண பாகத்துல உண்டாகும். அதுக்கப்புறம் விநியோக விதி இது எங்க விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்ததாக. அதுக்கப்புறம் பிரயோக விதி. ஆக்சுவலா இது எப்படி பண்ணணும், அது பண்ணி இருக்க எப்படி சொன்னா நமக்கு நன்றாக முடியுமோ அப்படி சொல்லணும். இந்த பிரயோகத்தை கரெக்டா நம்மளால பண்ண முடிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வேதம் அதே போல சொல்றது. அந்த பிரயோகத்தை எல்லாம் ஸ்ரௌத சூத்திரக்காரர் கரெக்டா சொல்லியிருக்க. ஆஸ்வலாயன ஸ்ரௌத சூத்திரம், சத்யாசாட ஸ்ரௌத சூத்திரம், ஆபஸ்தம்ப ஸ்ரௌத சூத்திரம், இப்படி அந்தந்த வேதங்களுக்கு தனித்தனியாக இருக்கு. தந்திரங்கள்ல அப்படிப்பட்டதான ஸ்ரௌத சூத்திரங்கள் இல்லை பிரயோக விதிக்கு. ஆகையால் பாஸ்கராயர் அது எல்லாத்தையும் சரி பண்ணி பிரயோக விதி சொல்றார். அதுக்கு முன்னால சர்வே ரோகா பிரணஸ்யந்தி எல்லா ரோகங்களும் அழிந்து விடும். அது எப்படி? தீர்க்கமாயுஷ்ட விந்ததி. அதோட மட்டுமல்ல, தீர்க்கமாயுஷ்ட விந்ததி, தீர்க்கமான ஆயுஷ்டும் கிடைக்கிறது. இந்த பிரயோகத்துக்கு ஆயுஷ்கர பிரயோகம்னு பேரு. இத கல்பனோ கீதா கல்பத்துல சொல்லியிருக்கார். பரசுராம கல்ப சூத்திரத்துல கல்பனோதிதா கல்பே கல்பசூத்திரே பரசுராமகிருதமான கல்பசூத்திரத்துல சொல்லி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, கல்பசூத்திர துல்லியமான தந்திரங்கள்லையும் இதை கண்டரவமாக சொல்லி இருக்கு. ரெண்டாவது அர்த்தம் சொல்ல
அல்லது கல்பனேன பாவிய கரணயோ காரியகரண பாவ கல்பனேன இதை பண்ணினா இது வருது என்கிறத பார்த்து அனுபவத்துல சொல்லியிருக்கா பெரியோர்கள். மூணாவது அர்த்தம் பண்ணினார். அதுக்கப்புறம் இத பிரயோகத்தை இப்ப இல்ல கல்பத்திலையும் பண்ணலாம். இனிமேல இன்னொரு 2-3 வருஷத்துல மகாபிரளயம் வரப்போறதுங்கிற சந்தர்ப்பம் இருந்த போதிலும் அப்பொழுது பண்ணினாலும் தீர்காஷ்டமா இருக்கலாம். அது ஒரு பிரயோகம் இருக்கு, அதையும் சொன்னார். ஆகையால் உலகம் முழுக்க அழிந்து போனாலும் நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு வேண்டியதான கல்பம் இது, பிரயோகம் இது. ஆகையால் இது கல்பனோதிதான்னு 4வது அர்த்தம் சொல்றேன். பிறகு 5வது அர்த்தம் அயம் ஆயுஷ்கரா இத்தியாகாரகா நாம் பிரயோகா. ஆயுஷ்கர பிரயோகம் விவகார சித்தமாக இருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்க. இப்படி ஆன பிறகு அந்த பிரயோகத்தை எப்படி பண்ணணுங்கிற பிரயோக விதியை இப்ப சொல்றேன். இது ரொம்ப விசேஷமான ஒரு தத்துவம். இப்ப பார்க்கணும். அகாசிய ஸ்பஷ்டதரா பிரயோக விதி உச்சதே. இது ஸ்பஷ்டதரமான பிரயோக விதியை சொல்றார். எப்படி? சந்திர தாராதி பல விசிஷ்டே உதயம் வியாபி பௌர்ணமாசி திதௌ ஆன்யேவ யதாதிகாரம் வைதிகம் தாந்திரிகம் ச நைத்தியம் கர்ம சமாப்தியா. எப்படி கரெக்டா சொல்றாருன்னு பார்க்கணும். இந்த பிரயோகமானது ஸ்பஷ்டதரமாக நான் பிரயோகத்தை சொல்றேன். பிரயோக விதி உச்சது. சந்திர தாராதி பல விசிஷ்டே என்னைக்கு ஆரம்பிக்கணும்? ஒரு பௌர்ணமி அன்னைக்கு. அந்த பௌர்ணமியிலையும் என்னைக்கு தாராபலம் சந்திரபலம் இருக்கும் அன்னைக்கு ஆரம்பிக்கணும். உங்க நட்சத்திரத்துக்கு தகுந்தா போல பௌர்ணமின்னு திடீர்னா நட்சத்திரம் வேற எதுவும் இல்லைன்னா ஜென்ம சம்பத் உபசேவன் ஐகனம் பரவம் அது அப்படின்னு இருக்கக்கூடியதான அந்த சந்திரபலம் தாராபலம் இருக்கக்கூடியதான தினத்தில் உதய வியாப்தி பௌர்ணமாசி திதௌ. பௌர்ணமாசி திதியானது உதய வியாப்தியா இருக்கணும். காலமே இல்லாம ஒரு 11 மணிக்கு வந்து அடுத்த நாள் ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிடுதுன்னு வச்சுங்களேன், ராத்திரி பௌர்ணமி இருக்குன்னா அப்படி எடுத்துக்கூடாது. உதய வியாப்தி பௌர்ணமி திதௌ. நித்யா பூஜையில சொன்னேன். நித்யா பூஜை பண்றதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத முன்னால சொன்னார். உதயத்துல சூரியோதயத்துல என்ன திதி இருக்கோ அதுக்கு தகுந்தா போலேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதே போலயே உதயம் வியாப்தி பௌர்ணமாசி திதௌ ஆன்யேவ யதாதிகாரம். காலமே எழுந்து அவளுடைய அதிகாரத்துக்கு தகுந்ததாக வைதிகம் தாந்திரிகஞ்ச நைத்திகம் கர்ம சமாப்தியா. வைதிகமான கர்மாக்கள் எது? சந்தியாவந்தனாதி கர்மாக்கள். அதே போல தாந்திரிகமாக இருக்கக்கூடியதான பூஜை ஜபாதிகள் இவைகள்லாம் சமாப்திய உபோசிதா. உபவாசம் இருந்து. இது உபவாசம் இருக்குன்னா எப்படின்னா ஏதோ அண்ணாதான குடம் விட்டோம்னா உப்மா சாப்பிடுறது இட்லி சாப்பிடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால உபோசித்தான்னு ஒன்றும் சாப்பிடாமல் ஒண்ணும் முடியல வயசா எடுத்தேன்னா என்ன பண்றது? பால் சாப்பிடுங்க, கஞ்சி சாப்பிடுங்க. அதனால ஒரு 10 தடவை கஞ்சி சாப்பிடக்கூடாது. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா இதுல ஒரு விசேஷம் இருக்கு. அதுக்காக சொல்ல போறார். உபோசிதா சாயான்னே புனஸ்மாத்வா. மற்ற நாள் சாயங்காலத்துல ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லல. ஆனா பிராமணன் திருசவன முதற்பருத்தி சொல்றது. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? 3 வேளையும் ஸ்நானம் பண்ணணும். இது புருஷாளுக்கு. ஸ்திரீகளுக்கு ஒரு வேளைதான் ஸ்நானம். அந்த ஒரு வேளை ஸ்நானம் கூட வாரத்துக்கு ஒரு நாளும் தலைக்கு குளிக்கிறது. மீதி நாட்கள்ல ஆகண்ட ஸ்நானம் பண்ணா போரும் அவளுக்கு. ஆனா இந்த பிரயோகம் பண்ணும் பொழுது அவ எப்படி பண்ணணும்? அவளும் சாயங்காலமும் ஸ்நானம் பண்ணி புனஸ்நாத்வா சாயம் சந்தியாம் வைதிகீம் தாந்திரிகீம் நித்திய பாராயணாம் தாம் நிர்வர்த்திய. சாயம் சந்தியை பண்ணி வைதிகமாகவும் தாந்திரிகமாகவும் கர்மாக்களை பண்ணி நித்திய பாராயணம் தினந்தோறும் சிலது பாராயணம் லட்சுமி பாலா பாராயணத்துல வந்து ஆரம்பிச்சு சில பாராயணங்களை விதிச்சிருக்க. திரைலோக்கிய மோகன கவசம் இப்படி எல்லாம் சிலது விதிச்சிருக்க. அதெல்லாம் முடித்து விட்டு சம்யகுதிச்சே பூர்ணச்சந்திரே. இதெல்லாம் சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு. ஏன்னா சந்தியாவந்தனம் எப்ப பண்ணணும்?
சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நட்சத்திர தரிசனத்துக்குள்ள முடிக்கிறோமா அங்க ஆரம்பித்து பாராயணாதிகள்லாம் முடிச்ச பிறகு பார்த்தேன்னா சந்திரன் நன்றாக உதித்திருக்கணும். சம்யகுதிதே பூர்ணச்சந்திரவு சுசௌ தேசே. சந்திரன் ஆகாசத்துல உதிச்சிருக்க, நீங்க இருக்கிற இடம் சுத்தமான இடமா இருக்கணும். அதை விட்டு சௌதேசே சமந்திரகம் ஆசனம் பிரசாரிய. ஆசனத்தை போட்டுது, அந்த ஆசனத்துல சௌஹு எனக்கூடியதான பீஜத்தை 12 முறையே சொல்லி மூல மந்திரத்தினால அந்த பீஜத்துல அந்த ஆசனத்துல ஜலத்தை தெளித்து அதுக்கப்புறம் அதுல உட்கார்ந்து சமந்திரகமாக ஆசனத்தை பிரசாரிய பூர்வாதிமுக. ஒரு சின்ன டீட்டெயில் கூட விடல பாருங்க. கிழக்க நோக்கி உட்கார்றதா, தெற்கு நோக்கி உட்கார்றதா, எப்படி உட்கார்றது சொல்றாரு. எப்படி பூர்வாதிமுக, கிழக்கு நோக்கி உட்கார். தஸ்மின் உபவிஷ்ய, அந்த ஆசனத்துல உட்கார்ந்து முதல்ல என்ன பண்ண ஆகம்யா சரி மூலேன பிராணாயாமம்யா, மூல மந்திரத்தினால பிராணாயாமம் பண்ணி அதுக்கு பிறகு தேசகால சங்கீர்த்தியா, தேசகாலங்கள் சங்கல்பம் பண்ணின்னு அர்த்தம். ஏவரம்பதாம சம்பத்தரே தட்சிணாயனே உத்தராயணே வரிசையா கிரீஷ்ம ஜேஷ்டமாசே சுக்லபட்சே ஏதோ சொல்லிட்டு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தேசகால சங்கீர்த்திய மம அந்நியவா, உங்களுக்காகவே நீங்க பண்ணிக்கலாம், இல்ல மற்றவர்களுக்கும் நீங்க பண்ணலாம். அந்த பண்ணும் பொழுது உங்களுக்காக நீங்க பண்ணிக்கிறப்ப எனக்கு தீர்காயுசு வர்றதுக்காக பண்ணலாம், இல்ல மற்றவர்களுக்கு இன்னொருத்தருக்கு தீர்காயுசு வரும் அப்படின்னு சொல்றோம். மம அந்நியவா அமுக கர்மனா இன்னாருக்கு அமுக கோத்திரஸ்ய நீரோகத்துவ சம்பத்தி தீர்காயுஸ்தியர்த்தம். நீரோகத்துவம் உடம்புல ஒரு வியாதியும் இருக்கப்படாது, அதோட மட்டுமல்ல தீர்க்க சம்பத்தி நிறைய ஐஸ்வர்யம் இருக்கணும். பிறகு தீர்காயுஸ்தியர்த்தம், தீர்காயுசு கிடைக்கிறதுக்காக ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர ரூப மாலா மந்திரஸ்ய, இப்படிப்பட்டதான மாலா மந்திரத்தை சகரத் பதனேன ஒரு தரம் படிக்கிறதுனால ஆயுஷ்கரம் பிரயோகம், இந்த ஆயுஷ்கரமான பிரயோகத்தை தீர்காயுசு வரக்கூடியதான பிரயோகத்தை அகம் கரித்தே இன்னொருத்தருக்காகவும் நீங்க பண்ண வேண்டும். அவருக்காக நான் பண்ணுகிறேன், இல்ல எனக்காக நான் பண்ணி சங்கல்பியா, இது வரைக்கும் சங்கல்பமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சந்திரமண்டலம் பசியன்னு சாஸ்நாமம் சொல்லும் பொழுதெல்லாம் சந்திரனை பார்த்துட்டே சாஸ்நாமம் சொல்லும். சந்திரமண்டலம் பசியன்னு, பசியன்னா கண்டினியூஸ் பிரசன்ட், பார்த்து கொண்டே நிமீலிதலோச்சனையேவா உன்மீலிதலோச்சனையேவா, கண்ணை திறந்து கண் மத்தியே சாங்காம், அந்த சந்திரமண்டலத்துக்கு நடுவுல சாங்கமாகவும் சாவரணமாகவும் சதிதி நித்யாம், அம்பாளுடைய பூஜைய அங்கோபாங்கமாக, அங்கோபாங்கமான அங்க உபாங்க பிரத்யங்க தேவதைகள் இருக்கா, யோகபாலா அன்னபூர்ணா அஸ்வாரூடா எனக்கூடியதான மந்திரங்களையும் சேர்த்து சாங்காம் ஆவரணாம் 9 ஆவரணங்களையும் அங்க பூஜை பண்றா போல மனசுல நினைச்சுண்டு திதி நித்யாம், இன்னைக்கு என்ன திதியோ அந்த திதி நித்தியை சொல்லி அதோட சதிதி நித்யாம் சகுரு பங்கி குரு மண்டலத்தையும் திரிபுர சுந்தரியும் அம்பாளையும் அவயவசா, அவயவங்கள் என்ன 6 அவயவங்கள். ஹிருதயாய நமஹ சிறுதேத்வா சிகாயோச்சன அவயவயா ஸ்வாபின்னாம் விபாவ்ய, அந்த அம்பா என் சரீரத்துல நானாக இருக்கேன், அகமித்யேவ விபாவையே பவானி, அதனால அதையும் நினைத்து ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ கந்தான் சமர்ப்பயாமி இத்தியாதி மந்திரை. இந்த பஞ்சோபசார மந்திரங்களை சொல்ற. மந்திரை பிரத்யக்ஷான் கந்த புஷ்ப தூப தீப நைவேத்திய உபசாரான், இவைகளை
பிரகிருதிவத் சலக்ஷணான் நிவேத்யான் உக்தாமபி. அது சலட்சணமாக நேரா பண்ண முடிஞ்சு அப்படியே காமிக்கோ, அப்படி இல்லைன்னா மனசாப்படும். நிவேத்யான் உக்தமபி தாம்பூலம் அனுத்தமபி தாம்பூலம். ஏன் பஞ்சோபச்சாரம் இவ்வளவுதானே சொல்லு கேளு. பஞ்சோபச்சாரம் தூபம் தீபம் கந்தம் தூபம் தீபம் நைவேத்தியம் இவ்வளவுதான். அது என்ன தாம்பூலமானது அதையும் சொல்லணும். அனுத்தமபி சொல்லாத போனாலும் அது பண்ண தாம்பூலம். அது எப்படி தெரியும்? சம்பிரதாயவசான் நிவேத்யா ஸ்ரீநாதாதி குருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தௌகம் வட்டுகத்ரயம் பதயுகம் அங்கிருந்து ஸ்ரீமன் மாலினி மந்தராஜ சகிதம் வந்தே குருர் மண்டலம் அப்படின்னு இந்த குருக்கள் பண்ணினதான வழி இருக்கு. இதுக்கு சம்பிரதாயம் இருக்கு. அந்த சம்பிரதாயத்தில் அவ பண்ணியிருக்காராம். அதுக்காக சம்பிரதாய புரஸ்தரம் வசாது நிவேத்யா. இது வரைக்கும் ஆச்சா? சந்திரமண்டலே தேவியும் பசியன்னேவா. சந்திரமண்டலத்தை அம்பாளை பார்த்து கொண்டே பிராதமிகான் பஞ்சாச ஸ்லோகான் படித்வா பூர்வ பாகமா இருக்கக்கூடியதான 50 ஸ்லோகங்களை படித்து. இது எத்தனை ஸ்லோகம் இருக்கு, என்ன நம்பர், இதெல்லாம் மறக்கப்படாது. முதல்ல ஆரம்பத்துல சொல்லியிருக்கோம், இப்ப மறுபடியும் சொல்றேன். 50 ஸ்லோகங்கள் முதல்ல பூர்வ பாகம் இருக்கு, அதை படித்து ரிஷ்யாதி ஞாசத்ரயம் விதாய 3 ஞாசங்கள். அசிஸ்து இந்த மந்திரத்துக்கு தட்சிணாமிருத்தி பங்கி சென்றா இதுதான் மகாத்மந்து இதாய் பீஜம் சௌஹித்து கிளீன் கீழக்கமன் இருக்கு. இதுதான் மகாத்மதி பிரசாத் தேஜபேவின் யோகா இருக்கு. ரிஷி ஞாசம். அதுக்கப்புறம் அங்குஷ்டா தியான் மகா தர்ஜனி தியான மகான்னு சொல்றேன், அதுக்கு கரன்யாசம். ஹிருதயாய மகாச்சரிதே சுவஹான்னு சொல்ற இதுக்கு என்ன பேரு? ஹிருதய நியாசம். இந்த 3 நியாசங்களும் பண்ணி ஜபத்திலையும் பண்ணனா இந்த பிரயோகம். இந்த 3 நியாசங்கள் பேரஸ்ட் மினிமம். இந்த 3 நியாசங்கள் பூர்வோத்தரமாக பண்ணினா நீங்க பண்ணினதான மந்திர ஜபமானது உங்க இதயத்துல இருக்கு. இல்லைன்னு போட்டு ஓட்டையா இருக்கிற குடத்துல ஜலத்தை விட்டா அது எப்படி ஒழுகி வரதோ அதே மாதிரி ஒழுகிட்டு ஜபம் பண்ணணும்னா இந்த 3 நியாசங்கள் பண்ணி இதை பண்ணிட்டா ஜபம் பண்ணணும். அதான் சொல்ற ருஷ்யாதின்யாசத்ரயம் விதாயா. இந்த ஞாசத்ரயம் எங்க பூர்வ பாகம் ஆன பிறகு இந்த ஞாசத்ரயம் அப்படி ஞாசத்ரயம் விதாய ஞான ஸ்லோகம் படித்வா. எதையும் விட மாட்டார். நாளைக்கு நீங்க பண்றதுன்னு ஆரம்பிச்சதுல சந்தேகம் வரக்கூடாது. அங்க டெலிஃபோன் பண்ணி சார் இது எப்படி பண்ணணும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா விவகாரம் முழுக்க எழுதியது. சிந்தூராருண விக்கிரகம் திருநயனாம் அப்படிங்கிற தியானத்தை சொல்லி யதாதிகாரம் பிரணவமுச்சாரியா. யதாதிகாரம் பிரணவம். புருஷாளா இருந்தால் அந்தணர்களா இருந்தால் ஓங்காரம், மற்றவர்களுக்கு ஔங்காரம், அவளுக்கெல்லாம் ஓங்காரம். அதான் யதாதிகாரம். அவாளுக்கு தகுந்தா போல. அதே போல சில பேருக்கு ஈங்காரமும் உண்டு. 5 பிரணவங்கள்ல அது ஒண்ணு அப்படி ஸ்ரீம்னு சொல்லலாம். அப்படி சிலதெல்லாம் 5 பிரணவங்கள் சொல்லியிருக்கோம். அதுல இது அதிகாரம். அவளுக்கு அதிகாரத்துக்கு தகுந்தா போல பிரணவமுச்சாரிய. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜின்னு ஆரம்பிக்கப்படாது. ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி சிம்ஹாசனேஸ்வரி. அதே போல கடைசியில ஸ்ரீ லலிதாம்பிகா ஓம் அப்படின்னு ஓங்காரத்தோட ஆரம்பித்து ஓங்காரத்தோட முடிக்கணும். அதான் பிரணவம். பிரணவம் பிரணவம் உச்சாரியா. நீங்க படிக்கிறது பார்த்தீங்களா? இந்த படிக்கிறப்ப எப்படி இருக்கணுமா? சுவ்யக்த அக்ஷரம். அக்ஷரமானது கரெக்டா இருக்கணும். அது நம்ம காதுல விழதா போல படிக்கணும். எழுத்துகளை விழுந்துட்டீங்களோ சில சமயத்துல சில படிச்சா சில எழுத்து தெரியாது, அவளுக்கே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு எழுத்தும் ஸ்பஷ்டமாக சொல்லணும். சுவ்யக்த அக்ஷரம் அர்த்தானுசந்தான புரஸ்தரம். இந்த பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நம்ம கேட்டோமே அப்படின்னு ஞாபகம் வரணும். ஞாபகம் வரும். ஏன்னா 5 வருஷம் கேட்டிருக்க மாட்டேன்.
முதல்ல கேட்டதெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்க படிச்சதுன்னா ஞாபகம். அதுக்காகத்தான் கேட்க. ஒரு தரம் கேட்கலையானால் 90% ஞாபகம் வந்துடும் எல்லோருக்கும். நம்ம ஏதோ அந்த கிளாஸ் தூங்கினாலோ இல்ல கிளாஸுக்கு வராத போனாலோ என்னவோ தவிர சாதாரணமாக அம்பாளுடைய அனுக்கிரகம் ஞாபகம் வரும். அதான் அந்த அர்த்தத்தை அறிந்து கொண்டு அஸ்வரன் வேகமா ஓடப்படாது. என்னடா கணக்குல உங்களை ஜெயிக்கணும் கேட்டான். நீங்க 15 லட்சம் தானே பண்ணிருக்கேன், நான் 2 கோடி பண்ணணும். என்ன லாபம்? அது லாபம் இல்லை. வேகமா ஓடப்படாது. அது எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான், எந்த ஸ்பீட்ல வேணுமோ அவ்வளவு ஸ்பீட்ல தான். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதகுண்ட சம்பூதா தேவகார்ய சமுத்யத உத்யத் பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்வித. இந்த மாதிரி எழுத்துகளானது நன்றாக நமக்கு கேட்கணும், வேகமா ஓடப்படாது. அஸ்வரன் ஒவ்வொன்னையும் சொல்றவங்க சஹஸ்ரநாம மந்திரம் ஸ்ரீமாதா இத்தியாதி லலிதாம்பிகா இத்யந்தம் படித்வா. இங்க ஸ்ரீமாதா ஆரம்பிச்சு ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி அப்படின்னு ஆரம்பிச்சு லலிதாம்பிகா அது வரைக்கும் படித்து அந்தே புன பிரணவமுச்சாரிய மறுபடியும் லலிதாம்பிகா ஓம் அப்படின்னு. இந்த ஓங்காரம் இங்கேயும் அங்கே பின்னாலையும் ஓங்காரம் கேட்டா அந்த பிராக்கெட்டை போட்டா போல நடுவில் இருக்கிறது ஒன்றும் ஆகாது அதுக்காக. அதனால புன பிரணவமுச்சாரிய. அப்புறம் ருஷ்யாதி ஞாசத்ரயம் கிருத்வா. இதை யார் நம்ம பண்றதே இல்லை, ஒருதம் பண்றதே இல்லைன்னா அதுவும் பண்றது இல்லையே நினைச்சுட்டு இருக்க. மந்திர ஜபத்துல சாதாரணமாக மந்திர ஜபம் பண்ணும் பொழுது முதல்ல ரிஷி நியாயம் நியாசம், கரம் நியாசம், ஹிருதய நியாசம், தியான ஸ்லோகம், பஞ்சபூஜ இப்படி பண்றோம். கடைசியில ஹிருதயாதி நியாசம் ஒண்ணு பண்ணி நிறுத்திடுறோம். இது சாதாரண ஜபத்திற்கு. ஆனா விசேஷ ஜபங்களுக்கு முன்னாலையும் 3 நியாசம் பண்ணணும், பின்னாலையும் 3 நியாசம் பண்ணணும். இப்ப சப்தஸ்ரீ பாராயணங்கள்லாம் பண்றோம் இல்லையா, அவைகள்ல என்னென்ன பின்னாலையும் நியாசம் பண்ணணும், ஹிருதயாதி நியாசமாவதும் பண்ணணும். அதே போல ஜபமும் முன்னாலையும் பின்னாலையும் 108 தான் பண்ணணும்னு சொல்லு. இந்த சாஸ்திரநாமத்துக்கு எப்படி முன்னாலையும் பின்னாலையும் 3 நியாசமாவதும் பண்ணணும். அதான் சொல்ல புனः பிரணவமுச்சாரிய ருஷ்யாதின்யாசத்ரயம் கிருத்வா உத்தரபாகம் ததைவ படித்வா. பிறகு அது பின்னால கழிதம் பூர்வம் அப்படின்ட்டு உத்தரபாகம் படித்து ஜபம் தேவி வாமஹஸ்தே ஜபம் பண்ணி அம்பாள் கையில. அம்பாள் எங்க இருக்கா? பௌர்ணமாசியம் சந்திரபிம்பே. அதுக்கு மறுக்கப்படாது. அம்பாள் சந்திரபிம்பத்துல இருக்காக தியானம் பண்றது. அந்த சந்திரபிம்பத்துல இருக்கக்கூடியதான அம்பாளுடைய இடது கையில் ஒரு தீர்த்தம் போட்டா போல ஜலத்தை ஒரு டிராப் ஜலத்தை விட்டு ஜலக்ஷேப புரஸ்தரம். அதுக்கப்புறம் குஹ்யேதி குஹ்யாதி குஹ்ய கோப்திரீத்வம் கிரகாண அஸ்மத் கிருதம் ஜபம் அப்படின்னு. அதனால பரமேஸ்வர பிரியதாமல் சொல்லி குஹ்யேதி யதாலிங்கம் சமர்ப்பியா அம்பாளுக்கு ஜபத்தையும் பாராயணத்தையும் சமர்ப்பி தேவீம் ஸ்வாத்மத்வேன பரிணமையா. சந்திரமண்டலத்தில் இருக்கக்கூடியதான அம்பாள் உங்களிடத்துல வந்து சேர்ந்தா போல நினைச்சு சந்திரபிம்பா திருஷ்டிம் அவதாரியா. இது வரைக்கும் சந்திரனையே பார்த்துட்டு இருந்தேன். ஏன் பார்க்கனா பக்கத்துல டிவி பார்க்காதீங்க. அதே மாதிரி ஜபம் பண்ணிட்டு யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன் கையில செல்போன் வச்சு. இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தீர்காயுசு வேணுமோ அப்ப இப்படி பண்ணுது. அதனால் இது வரைக்கும் சந்திரபிம்பத்தை பார்த்துட்டு இப்பதான் சந்திரபிம்பா திருஷ்டிம் அவதாரியா இறக்கி ஆச்சம்ய முதல்ல ஒரு ஆச்சமனம் பண்ணல சமூக ஜலபானைங்கிறதாது. அத பகவன் நாமாவை சொல்லிட்டு ஜல்பானம் பண்ணணும். அது கேசவாதி நாமக்களால பண்ணிட்டு இருக்கோம் வழக்கம் உண்டு. இல்லைன்னா தத்துவாசமனம் பண்ணி மூல மந்திரத்தை 3 கண்டமாக பிரித்து
ஆத்ம தத்துவம், சிவ தத்துவம், இப்படி எல்லாம் சொல்லி கரெக்ட்ல சர்வ தத்துவமும் 4 தரம் ஆச்சமனம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த 4 தரம் ஜலத்தை குடித்து உத்தாய, இது வரைக்கும் என்ன பண்ணின்றது? ஆசனத்துல உட்கார்ந்துதானே பண்ண. இப்ப ஆசனத்துல இருந்து எழுந்து சாமயிகான் சந்தர்ப்பியா, சாமயிகான பக்தாள், மற்ற ஜனங்கள், மற்ற ஜபத்தை எடுத்துக்கொண்டதான மகான்கள், அவள்தான் சாமயிகான். சமயாச்சாரே ஸ்திதான் சாமயிகான், பக்தாள் பக்கத்துல வந்தவ அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்து. அயம் ஆயுஷ்கர பிரயோகோ தாங்கோ பவது, இப்படி நான் பண்ணினதான ஆயுஷ்கர பிரயோகமானது சாங்கமாக முடியட்டும் அப்படின்னு சொல்லி, தேனக ஸ்ரீபர சுந்தரி பிரியதாம், எல்லாத்துக்கும் பரம பிரயோஜனம் என்ன? அம்பாளிய பிரீத்தித்தான். ஆகையால் தேனக, அதனால திரிபுர சுந்தரி பிரியதாம் இது ததாசிஷோ குருஹீத்வா, அவளுடைய ஆசிஷையும் வாங்கிட்டு ஸ்வயமபிபுஞ்சீதா, அதனால எப்ப சாப்பிடணும்? நீங்க பக்தாளுக்கு ஆகாரம் போட்டது அதுக்கு ஞாபகம் வச்சு, நானே முதல்ல சாப்பிடேன்னு பண்ணு, எல்லோரும் சாப்பிடும். ஆகாரத்தை கொடுத்தா ஏன்னா எல்லோருடைய ஸ்வரூபமாகத்தானே அம்பாள் இருக்க, அதனால அவளை கொடுத்து ஸ்வயமபிபுஞ்சீதா. இது வரைக்கும் பிரயோகம் ஒரே சென்டென்ஸ்ல சொல்லிக்க. சந்திர தாரகாதி தாராபல விசிஷ்டேன்னு ஆரம்பிச்சு இது வரைக்கும் 15 லைனும் ஒரே சென்டென்ஸ் தான். ஏதோ காதம்பரி இந்த கிரந்தங்கள்ல தசகுமார சரித்திரம் இப்படி கிரந்தங்கள்ல பெரிய பெரிய சென்டென்ஸ் இருக்கு, மகா வாக்கியம் இல்ல. இது என்ன சொல்ற? இந்த 15 லைனும் சேர்ந்து ஒரே சென்டென்ஸ். இதுதான் பிரயோக விதி. வேதங்கள்ல பிரயோக விதி இப்படி சொல்லியிருக்கு. அப்படின்னா அந்த மேனுவல், இது ஆனப்புறம் இது பண்ணணும், இது ஆனப்புறம் இது அப்படிதான் பண்ணணும். அது பண்ணும் பொழுது இத நொற்று பண்ணி பிரம்மான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யாகத்துல என்ன பண்ணிருப்பார்? இது ஆனப்புறம் இதுன்னு அவர் கவனிச்சுட்டே இருப்பார். நடுவில் ஒண்ணு வச்சு இல்ல நிறுத்துவார். என்ன பண்ணார்? எதை நீங்க தப்பா பண்ணாலும் அதை அவர் பண்ணுவார், பண்ணணுமா அது அவர் பண்ணுவார். ஆகையால் பிரயோகமானது ஒரு இடத்துலையும் தப்பிதல் இருக்கப்படாது அப்படி சொல்லியிருக்க. இப்படி ஆன பிறகு இந்த யாருக்கு இந்த கர்மாவை பண்றதுக்கு அதிகாரம் உண்டு? யாராவது பண்ணலாமா? இல்ல இன்னாருதான் பண்ணணுமா? அது ஒண்ணு தெரியணுமா இல்லையா? நித்திய கர்மணி குர்வதாமேவ நைமித்திகேஷு அதிகாரா ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோம தேவதானாம் ச பூஜனம் ஆதித்யம் வைத்த தேவஞ்சா அப்படின்னு நித்திய கர்மாக்கள் சிலது அபாவாளுக்கு விதிச்சிருக்கு. ஸ்திரீகளுக்கு என்ன நித்திய கர்மா? காலம்பரம் ஸ்நானம் பண்ணி அம்பாளுக்கு பூஜை பண்ணி அல்லது அம்பாள் ஜபம் பண்ணி குத்து விளக்கு ஏற்றி வச்சோ நமஸ்காரம் பண்ணி அம்பாள் ஸ்தோத்திரத்தை பண்ணி துளசிக்கு நமஸ்காரம் பண்ணி அது இருந்தா போதும். புருஷாளுக்கு கன்யாவந்தன ஜபாரி பூஜைகள் அம்மன் இப்படி அண்ணனாருக்கு சொல்லியிருக்கார். புருஷாள்னா பிராமணாளுக்கு வேற, கத்திரியாளுக்கு வேற, வைசியாளுக்கு வேற, அவாவாளுக்கு தகுந்தா போல இருக்கு. அத்தனையும் பண்ணினவாளுக்கு தான் நைமித்திக கர்மாவில அதிகாரம். அந்த நைமித்திக உபயானி குருவதாமேவா நித்திய நைமித்திக கர்மாக்கள் பண்றவாளுக்கு தான் ஈதிருஷேஷு காமியேஷு இப்படிப்பட்டதான காமிய பிரயோகங்களில் ஆயுஷ்கர பிரயோகம் சொன்னேனோ இல்லையோ இப்படிப்பட்டதான பிரயோகங்கள் அதிகாரா இது தந்திராந்தர சித்தா அர்த்தா ந விஸ்மர்த்தவ்யா. தந்திராந்தரத்துல அர்த்தம் மறக்கப்படாது. ஏதோ நான் பண்ணினேன் சார் வரலையே சார் சொல்லக்கூடாது, ஏன்னா அதிகாரம் இருக்கிறது. அத்திய கர்மணா ஆவருத்திரதி கிரியமானான துஷ்யதி. ஒரு தரம் உங்க வாழ்க்கையில பண்ணினா போரும். காமிய கர்மாக்கள் எத்தனை தரம் பண்ணணும்? 1000 தரம் பண்ண வேண்டாம், ஒரு தரம் பண்ணா போரும் வாழ்க்கையில. அது இல்லாமல் நீங்க 4 தரம் பண்ணினா தப்போ வேண்டாம், பண்ணினா ஒரு தப்பும் இல்லை. அதான் சொல்றார் அத்திய கர்மணா ஆவருத்திரதி கிரியமான, பல முறைகள் பண்ணினாலும் நதுஷ்யதி தோஷமில்லை. இது உத்தமேவ பிராக், இது முன்னாலே அதனால பண்ணலாம், நிறைய தரம் பண்ணலாம். ஆனா ஒரு தரம் பண்ணினால காமிய பிரயோகங்களுக்கு எப்படி? ஒரு தரம் பண்ணினா போதும். ஏன்னா பலமானது அதிருஷ்டமோ இல்லையோ நமக்கு தெரியாது. அதனால
காமிய கர்மாக்கள் எல்லாம் ஒரு தரம் பண்ணினா போரும், கர்மார பரிந்த பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு இல்ல. அது எப்ப திருஷ்ட பலகமான கர்மம் விரிகீன வளர்ந்து நல்ல குத்துனா எது வரைக்கும் குத்துறதுன்னா ஒரு தரம் சிங்கன்னு குத்திட்டு ஆயிடுச்சுன்னு சொல்றானா சொல்லப்படாது. எது வரைக்கும் அந்த நெல்லுக்கு மேல இருக்கக்கூடியதான உரி போற பரியந்தம் குத்தணும். ஏன்னா திருஷ்டமான பலம் கண்ணுக்கு தெரிகிறதா இருந்தால் பலம் வர பரிச்சந்தம் பண்ணணும். பலமானது கண்ணுக்கு தெரியாத போனால் ஒரு தரம் பண்ணினா போது அப்படின்னு மீமாம்சல தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதான் சொல்றேன். இப்படி சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் அபமிருத்தி சர்வாபமிருத்தி சமனம் காலமிருத்தி நிவாரணம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கீழே வந்திருக்கு அந்த பலஸ்ருதியே. இப்படிப்பட்டதான ஸ்லோகத்தில் இருக்கிற சர்வரோக பிரசமனம் இது விசேஷண சதுஷ்டயம் விதிப்பிய அந்த 4 விசேஷங்களையும் பிரித்து சொல்லி கிரமப்பிராப்தம். இப்ப அதுக்கு மேல சர்வஜ்வரார்த்தி சமனம். இந்த சர்வஜ்வரார்த்தி சமனம் எல்லா ஜுவரங்களும் போகணும். அதற்காக பிரயோஜனம் சொல்லணும். பிரயோகத்தை சொல்ற வரிசையாக இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை எந்தெந்த பிரயோகம் எப்படி பண்ணணும் தெரிய தெரியணும். அதை இங்க சொல்றார். அடுத்ததாக இப்ப இந்த பிரயோகம் ஆயிடுச்சு. இந்த தீர்காயுஷ்டோ பிரயோகம் ரொம்ப பேர் பண்ணியிருக்கா. சாதாரணமாக நம்ம இருக்கிற காலத்திலே நிறைய பேர் பண்ணி 90, 95 வயசு 100 வயசு கூட இருந்த மகான்கள் இருந்திருக்கு. அது எப்படி சார் பிராரப்த கர்மா இருந்தா எப்படி இருக்க முடியும்? போன வாரம் கதை சொன்னேன். பிராரப்த கர்மா இருந்தாலும் அது எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்கிறது விதியும் மதியால் வெல்லலாம் எனக்கூடியதான விடயம் போன வாரம் கதையோட சொன்னேன் இல்லையா? அதனால அது எப்படின்னு கேட்கப்படாது. இப்ப வியாதி எல்லாம் போகணும், ஜுவரம் போகணும் அப்படிங்கிறது. இந்த ஜுவரமானது எப்படி இருக்கும்? முற ஜுவரங்கள் எல்லாம் அந்த ரோகங்களுடைய ராஜாக்கள் இருக்கா. அபஸ்மார குஷ்ட கயாட்ட பிரமேக பிரமோத ஜுவரன்மாத ரோகா மகாந்தா. சாதாரண ரோகங்கள் அல்ல, அவைகளுக்கு மருந்தே சாதாரணமா கொடுக்க முடியாத உபசமனம் ஆகாத ரோகங்கள்லாம் இருக்க ரோக நிதானத்துல அவைகள்லாம் விசேஷமாக சுஷ்ருத சம்ஹிதை சரக சம்ஹிதை இந்த கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டது. அந்த ரோகங்கள்லாம் போகணும்னா அதுக்கு என்ன பண்ணும்? ரோகமானது எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். ஜன்மாந்தரத்துல பண்ணிதான காரியங்கள், அதனாலதான் ரோகம் வரும். ரோகம்னு என்ன அர்த்தம்? இவனை கஷ்டப்படுத்துறது. இவனை கஷ்டப்படுத்துறது இவன் பாபம் பண்ணியிருக்கான். என்ன பாபம் பண்ணினா என்ன ரோகம் வரும்னு கேட்கப்படாது. கஹனா கர்மனோபதி எந்த ரோகம் வந்தா அதுக்கு வழி என்னன்னு கேளுங்கோ, அது சொல்றேன். இந்த ரோகம் நான் ஜன்மாந்தரத்துல புறா ஜன்மாந்தரே கிருதம், நான் என்ன பாபம் பண்ணினேன் போற ஜன்மாலன்னு கேட்கப்படாது. ஏன்னா 7-8 பாபங்கள்னால ஒரு பலம் வரலாம். அதனால இதனாலேன்னு ரிவர்ஸ் பண்ணும். ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் இருக்குமே, ஆனால் இதுதான் இருக்குன்னு சொன்னா ரிவர்ஸ்ல இப்படி போகலாம். 7-8 சேர்ந்து ஒரு பலத்தை கொடுக்கமா இருந்தால் இதுல இருந்து ரிவர்ஸுக்கு பண்ணல கரெக்டா இதுன்னு சொல்ல முடியாது. ஆகையால் கர்ம மார்க்கமானது ரொம்ப கஷ்டமானது. ஆனா ஒன்ஸ் வந்தாச்சுன்னா அது போறதுக்கு வழி பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கு வேதங்கள். கிருஷ்ண எதிர்வேதத்துல 2ஆம் காண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பிராயஷ்சித்தம். அதே போல தந்திரத்துல தந்திரராய தந்திரம், பிரபஞ்சசார தந்திரம், இது போல தந்திரங்கள்ல விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அந்த சொன்னதான சில விஷயங்களை இப்ப நமக்கு எது கலிக்காலத்துல சாதாரணமா உபயோகப்படுமோ அதை இங்க சொல்லியிருக்கார். மீதி எல்லாம் மற்ற கிரந்தங்கள்ல சொல்லிருக்கார். இப்ப பார்ப்போம். ஜுவரார்த்தம் சிரசி ஸ்பிருஷ்ட்வா படேன்னாம சஹஸ்ரகம் தக்ஷணாத் பிரதமம் யாதி சிரஸ்தோதோ ஜ்வரோபிச்சா. ஜுவரார்த்தம் ஜுவரேன பீடிதம், யார் ஜுவரத்தோட கவலைப்படுறாளோ அவளை புருஷ்டுவா ஹஸ்தம் ததானயேவா, அந்த கைய அவர் தலையில வைத்து தக்ஷணா சத்யா, அப்பொழுது சிரசஸ்தோதோ வியதா, தலைவலி. இந்த தலைவலியில நிறைய விஷயம் இருக்கு. சாதாரண தலைவலின்னு ஒண்ணும் தெரியாது. தலை சுத்தம் சுத்து பார்த்தா தெரியலையே, சுத்தலையே உங்க தலை சுத்தலையே அப்படின்னு கேட்பான். அவனுக்குத்தான் தெரியும், நமக்கு தெரியாது. சுத்தர மாதிரி ஒரு பிரமம் இருக்கும்.
அதனால்தான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது அது கம்பயன்னிவா அப்படிங்கிறார், பிரமதீவத்தையே மன ஆங்குறார், அவர் சுதமாற இருக்குங்கிறார். அப்படின்னா எனக்கு தெரியும்ப்பா உமக்கு தெரியல, பகவானை பார்த்து சொல்றார். ஏன்னா இப்ப பகவான் நினைக்கல. பகவத்கீதையில பகவான் அர்ஜுனனுக்கு ஃப்ரெண்டு ஆரம்பிக்கிற காலத்துல 9வது அத்தியாயம் வந்த பிறகுதான் சுவாமி விசேஷமா இருக்கு பகவான் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் தரம் ஏதோ உங்களை பத்தியே திருப்பி 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 ஒசத்தை வச்சது எனக்கெல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. முதல்ல இருந்து ஆரம்பிச்சதையானால் பகுதினே ஜன்மானி தவதர்ஜுனா தானியம் வேத சர்வாணி நத்தம் சபரம் தபா. எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது, ஏதான் சொல்லிட்டே இருக்க. அர்ஜுனும் பொறுமையா கேட்டுட்டு இருக்கான். வேற என்ன பண்றது, இப்ப கவலை இருக்கு, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். கவலை இருக்கப்ப இன்னொருத்தர் எந்த வார்த்தை சொன்னாலும் உனக்குதான் இல்ல. 9வது அத்தியாயம் ஆன பிறகு ஓஹோ விஷயம் தெரிஞ்சு. இப்ப என்ன பண்ணினார், ஆமா நீங்க ஏதோ உங்களை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன்னா லிஸ்ட் கொடுங்கோன்னாரு, பயோடேட்டா கொடுங்கோங்க. அந்த 10வது அத்தியாயத்துல விபூதி யோகத்துல எல்லாம் மாதானாம் மார்கசோமி ருதுனாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் வரிசையா சொன்னார். ஓ அதோட சொல்ல நிறுத்தி விட்டு, இது எத்தனை ஜன்மம் ஆனாலும் என்னுடைய விஷயத்தை முழுமையாக சொல்ல முடியாது. பொறுமனும் இதந்து சந்தேகத்தை அப்பிரவிச்சான்னு ஏதோ கொஞ்சமா சொன்னேன்ப்பா, விஸ்தாரமா சொல்லணும்னா நடக்காத காரியம். எப்படி இருக்கும் அர்ஜுனனுக்கு கூட பிறந்தவன், நம்மளோடைய விளையாடினவன், விஹாரதையா தனபோஜனேது ஒன்னா நம்மளோட நம்மளோட இருந்து வேற என்ன பெரிய ஏதோ துபாயிலயோ அல்லது இங்கிலாந்துலயோ போய் படிக்கல சார், நம்மளோட கார்பரேட் ஸ்கூல்ல தான் படிச்சுவான். 2 வருஷம் படிச்சவா நம்ம பக்கத்துலயே இருந்து பாருன்னு போகாம இருக்கக்கூடிய பகவான் இவ்வளவு வசத்தின்னு சொன்னா சரி ஒத்துக்கிறேன். இப்ப என்னால அப்படிதான் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ஏதோ சொல்லிட்டு இருக்கையில உங்க ஸ்வரூபத்தை கொஞ்சம் காட்டுங்களேன், என்னால முடியும்னா காட்டு. ஓஹோ இப்ப என்ன அர்த்தம், பகவான் இடத்துல நம்பிக்கை இல்லாம கேட்கல அர்த்தம், இருந்தாலும் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் அவ்வளவு. ஏன்னா நம்பிக்கை வந்தாச்சு, 9வது அத்தியாயத்துல வந்தாச்சு, திரும்பி அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்க முடியறாங்க. திவ்யம் தச்சோ உனக்கு விசேஷமாக எல்லா கண்ணையும் கொடுக்கணும். இந்த கண்ணால உனக்கு இருக்கிற இந்த கண்ணால பார்க்க முடியாது, என்ன பார்க்கணும்னா உன் கண்ணை மாத்தணும். எப்படி இருக்க சரி என்ன திவ்யம் விஜயத்தோ பார்த்தேன். பார்த்த பிறகு அதுக்கப்புறம் என்னடா சொன்ன, அந்த விஸ்வரூபத்தை பார்த்தான் ஐயா, மூலமும் ஆக்கிரமித்து இருக்காரு. என்னான்னு ஒண்ணு தெரியலையே, புரஷ்ட முன்னாலையும் பின்னாலையும் இந்த பக்கம் கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் தெரியும். அந்த ஸ்வரூபம் எப்படி தெரியுது, ராஜாக்கள்லாம் இருக்காரு, யார நம்ம கொல்ல முடியுமா முடியாதா நினைச்சதான பீஷ்ம துரோணாதிகள் எல்லாரும் அவருடைய வாயில போயிட்டே இருக்கா. சில பேர் பல்நடுவுல மாட்டிட்டு இருக்கா, அப்படியே தொங்கிட்டு இருக்கா, அந்த நாட்டுனால மறுபடியும் உள்ள இழுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் அடையப்பா, நான் வம்பா இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியலையே, இப்படி சமமா இருக்கேன், நான் என்ன பண்றதுன்னு ஆரம்பிச்சு கண்ண முடினாலும் தெரியறதா, பின்னால பார்த்தாலும் தெரியறதா, எல்லா இடத்துலயும் தெரியறது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஆரம்பிச்ச. சுவாமின்னு நீங்க யாருன்னு கேட்டார். எப்படி ஐயா நீர் யாருன்னு, அவரை ஏதோ ஏதோ உங்க ஃப்ரெண்டு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாதா. உலகத்தை அழிக்கிறதுக்கு வந்ததான காலம் நான். இது எப்படி பயம், இவனே பயந்து இருக்கான். பயந்தவனை ஆசுவாசப்படுத்தணுமா, பயந்தவனை இன்னும் பயப்படுத்தணுமா, பிரவருத்தா அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் விஸ்தாரமா சொன்னார். பார்த்தார் பிரபோ போருங்க, இந்த விஸ்வரூபத்தை நிறுத்தி விடுங்க. அரை பணத்தை கொடுத்த ஆடு சொன்னானா, ஒரு பணத்தை சொல்லி ஓய சொன்னான் அப்படின்னு சொல்லுவான். தஞ்சாவூர்ல எங்க ஊர்ல விவகாரம் என்னடா, அவ்வளவு போரும் சுவாமி நிறுத்துங்க. என்ன அந்த பழைய ரூபத்தையே அந்த சதுர்புஜ சேவையே எங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்படி சொல்லிவிட்டார் அர்ஜுனனுக்கு. அப்படி அது போல இருக்கக்கூடியதான ஸ்வரூபங்கள் எல்லாம்
இந்த ரோகங்கள் எல்லாமே போகணும் என பகவத் அனுகிரகம் வருகிறார். ஆகையால் அந்த அனுகிரகம் நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இது இருக்கு. அதனால என்ன பண்ணணும், அந்த அவனுடைய சிரஸ்ல தலையை வச்சிருந்து கையை வச்சிருந்து சிரஸ்தோதான தலையில இருக்கக்கூடியதான சுத்தக்கூடியதான ஒரு எண்ணம். இது சில பேர் மைக்ரைன்னு சொல்றான். ஒரு பக்கத்துலதான் தலைவலி இருக்கு, ஆனா ஒரு காரியத்தையும் உங்களால பண்ண முடியாது. வெறும் கண்ணை மூடிந்து படுத்துட்டு இருக்க முடியுமே தவிர ஒரு காரியமும் பண்ண முடியாத தலைவலிகள்லாம் இருக்கு. சாதாரணமா நீங்க யாராவது டெலிபோன் பண்ண தலைவலி பிராணம்ங்கிற பாடம் போறது, இந்த தலைவலி இல்ல. இது ஒரு பெரிய கணக்கே கிடையாது. ஒரு செயலும் பண்ண முடியாதான இருக்கக்கூடியதான தலைவைகள் எல்லாம் உண்டா. அதான் சிரசோதோ யதா ஜ்வரப்பிரயுக்த பீடா மாத்திர உபலட்சணம் இதம். ஜ்வரம் வந்தத்தினால ஏற்பட்டதான ஒரு செயலும் செய்ய முடியாத ஒரு நிலை. பிரயோக விதி எப்படி பண்ணணும் இதற்கு? இது போல வியாதி போகணும்னா என்ன பண்ணணும்? ஜுவராட்ச நிமித்த உத்பவ திவசே. என்னைக்கு ஜுவரம் வரும்னு நினைக்கிறதோ அன்னைக்கு முரஜ்வரங்கள் வரும் பொழுது எப்ப வரும்னு நமக்கு தெரியும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். அது போல அந்த திவசே கிருத ஆன்மிகா. சில பேருக்கு மத்தியானம் ஜுவரம் வரும், சில பேருக்கு காலையும் வரும். எப்ப வர்றதுன்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் அன்னைக்கு பண்ண வேண்டியதான கர்மாக்களை பண்ணி ஸ்நானம் சந்தியா ஜபாதிகள் எல்லாம் பண்ணி இத பண்றவன் எல்லாம் பண்ணி இருக்கணும். இத்தியாதி சங்கல்பாந்தம் குறியாது. முதல் பிரயோகத்துல சொன்னேன் பார்த்தல, சுதியான தேசத்துல இருந்துண்டு ஆசனத்தை போட்டுண்டு பவுன்னு 12 தரம் சொல்லி ஜலத்தை கையில எடுத்துண்டு மூல மந்திரத்தை சொல்லி தெளிச்சு அதுக்கு யோகாசனாதிகள்லாம் சொல்லி உட்கார்ந்து அதுல உட்கார்ந்து பிராணாயம் பண்ணி தேச காலங்கள்லாம் பண்ணி இவையெல்லாம் இன்னாருக்காக நான் பண்றேன் அப்படின்னு பண்ணி இது வரைக்கும் சங்கல்பாந்தம் குறியார். சங்கல்பே யதாலிங்கம் ஊஹா. யதாலிங்கம் புருஷாளா இருந்தா அவளுக்கு ஸ்திரீகளா இருந்தாள், அவளுக்கு கோத்திரோத்பவம் அப்படி எல்லாம் ஜ்வரஹர பிரயோகம் இது நாமோல்லேகா. முன்னால என்ன சொன்ன? இதுக்கு முன்னால சொன்னதான ஒரு விஷயத்துல ஆயுஷ்கர பிரயோகம் அதை பண்ணுகிறேன். இப்ப என்ன பண்ணணும்? ஜ்வரஹர பிரயோகம் கரிஷ்யாமி அப்படின்னு சொல்லும். அந்த நாம மாத்திராமோல்லேக ததா. அதற்கு பிறகு ஸ்வதட்சிண பாகே தனக்கு வலம் பக்கத்தில். அந்த யாருக்கு பண்ணணுமோ அவ எப்படி இருக்கணும்? உங்களுக்கு வல பக்கத்துல அவ இருக்கணும். ஸ்வதட்சிண பாகே. வெறும் தட்சிண பாகேன்னு சொன்னா யாருக்கு யாரு தட்சிணம் டவுட் வருமா? ஸ்வதட்சிண பாகே உங்களுக்கு வல பக்கத்தில். அவனை உதன்முகம். அவன் கிழக்கு நோக்கி உட்காரக்கூடாது, நீங்க கிழக்கு நோக்கி உட்காரணும். அவன் வடக்க நோக்கி உட்கார்ந்து இருக்கான். உங்களுக்கு வலது பக்கத்துல இருக்கணும், அவன் வடக்க நோக்கி உட்கார்ந்து இருக்கணும். உதன்முகம் ஜ்வரார்த்தம் நிவேசிய பஸ்மனா மந்திரேணவா ஸ்நாபயித்வா. அவளுக்கு விபூதி வச்சு அல்லது மந்திரேனவா மந்திரத்தை சொல்லியாவதும் கர்ப்பங்களை எடுத்துட்டு அதே இன்னொருத்தர் தொடக்கூடாது. தொட்டா மறுபடியும் நீங்க ஸ்நானம் பண்ணணும். அதாவது கர்ப்பங்கள்னால அவளை மந்திரத்தை சொல்லிட்டே தொட்டு அவ மந்திர ஸ்நானம்னு. நிஜமா ஜலத்தினால ஸ்நானம் பண்றது ஒரு ஸ்நானம், முக்கியமான ஸ்நானம். அது பண்ண முடியாதவளுக்கு திருநீரை எடுத்து விட்டாலே அது ஸ்நானத்தோட சமானம். அதுக்கு பஸ்ம ஸ்நானம்னு பேரு. அதுக்கப்புறம் அதுவும் சமமா இருக்குமையானால் மந்திர ஸ்நானம். அப்படி மந்திரேணவா ஸ்நாபயித்வா பூர்வ பாகம் படித்வா. சொன்னபடி பூர்வாகத்தை படித்து ஜ்வரார்த்தஸ்ய சிரசி ஹஸ்தம் தத்வா. யாரு ஜுவரத்தோட கஷ்டப்படுறாரோ அவனுடைய தலையில இவருடைய கையை வைத்துக் கொண்டு தம் ததைவ ஸ்புருஷன்னேவா விடப்படாது. அந்த கையை தொட்டுண்டு மத்திய பாகம் படித்வா. இந்த மத்திய பாகம் வரைக்கும் படித்து 1000 நாமக்களை ஹஸ்தம் நிஷ்காசிய இது மேல கையை எடுத்துட்டு உத்தர பாகம் படித்வா மேல பின்னால் இருக்கக்கூடியதான 82 ஸ்லோகங்கள் படித்து விட்டு பிராமண போஜனாதிகம் குறியாது. பக்தாளுக்கெல்லாம் போதனை பண்ணணும். அது பண்ணு சுவார்த்த பிரயோகே. ஆமா சார், இன்னொருத்தருக்கு ஜுவரம் வந்தா அவன் கையில தலை வச்சான், எனக்கு ஜுவரம் வந்தா என்ன பண்றது? உன் கையிலே தலை வச்சு கொண்டார், கையில வச்சு கொண்டார். டவுட் வரக்கூடாது. அப்ப இன்னொருத்தர் கொண்டு உங்க கையை கொடுங்க தலை மேல வச்சோம் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது.
உங்களுக்குன்னா உங்க கையில. அதான் சொல்ற ஹஸ்ததானம். ஏன் சொல்ல வந்தேன்னா நம்ம சாதாரணமா நல்லா படிச்சு புரிஞ்சுடுத்து சார். நாளைக்கு பண்றப்ப ஒரு ட்ரபிள் வந்ததுன்னா அன்னைக்குதான் தெரியும். அதுக்காக அவைகள் வராம பண்ணி பண்ணி பார்த்து சொல்றாரு. யாவத் பலோதயம் ஆவருத்திரபி சம்பிரதாய சித்தா. இது பௌர்ணமி அன்னைக்குத்தான் பண்ணணும்னு இல்லையே. ஜுரம் வந்தது, சரி அடுத்த பௌர்ணமி வர வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் பண்ணணும்னு இருக்கேன். அதுக்குள்ள அவனே லோகோசி ஆயிடுவான் சார். அப்படி இருக்கக்கூடாது. என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே பண்ணலாம். அதனால ஒருவேளை ஒரு நாள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 2-3 நாள் ஜுரம் குறையறதுக்கும் பண்ணலாம். அதான் ஆவருத்தி பற்றே சம்பிரதாய யாவத் பலோதயம் ஆவருத்திரபி சம்பிரதாய சித்தா ஆவருத்திர சகருபதேசா இத்தியதிகம் தான் நியாய சித்தாச்சா. இவைகள்லாம் சாஸ்திரம் சொல்லும். ஆவருத்தி அசகிருதுபதேச ஸ்ரோதவ்யா மந்தவ்யா ஜாசித்தவ்யா ஞாத்தவ்யா திரஷ்டவ்யான்னு சொல்றதோ பலமுறை உபதேசம் பண்றதுனால பலமுறைக்கு வர வரைக்கும் பண்ணலாம். இப்ப ஆவருத்தி பட்டு இப்படி ஆவருத்தி பண்றாங்க நிறைய தரம் பண்றான்னா என்ன பண்ணும்? பிரதம பாகம் படித்வா. முதல் நாள் பிரதம பாகத்தை முடிச்சு மத்திய பாகமேவ யதா சங்கல்பமா வரிசையா. இத ஒரு நாளைக்கு நான் 10 தரம் படிக்கிறேன்னு சொல்லலாம். சாஸ்திரநாமத்தை 10 தரம் சீக்கிரமாக ஜுரம் குறையணும் அப்படிங்கிறது. அப்ப என்ன, எப்பவுமே 10 தரம் படிக்கிறேன், 40 தரம் படிக்கிறேன், 1000 தரம் படிக்கிறேன், லட்சாந்தரம் பண்றேன், இவ இல்லைன்னா முதல் பாகத்தை முதல் நாள் முதல்ல படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடியதான பாகத்தை மட்டும் ஆவர்த்தி பண்ண வேண்டியது. கடைசி பாகத்தை ஒரு தரம் படிச்சா போதும். இல்ல இப்ப லட்சார்த்தனா கோடியர்த்தனா பண்றேன், முதல் நாள் மட்டும் முதல் பாகத்தை படிக்க வேண்டியது. அப்புறம் எவ்வளவு வேணுமோ அத்தனை தரம் ஆவர்த்தி பண்ண வேண்டியது. கடைசியில ஒரு தரம் பண்ண வேண்டியது. பிரதபாகம் படித்வா மத்திய பாகமேவ யதா சங்கல்பமாவர்த்திய. அதுக்கப்புறம் சரம பாகம் படேதி விசேஷா ஏவம் உத்தரத்திர பிரயோக விதி ரூஹ்யா. இது போலயே மேல சொல்லக்கூடியதான பிரயோக விதிகள் எங்க தெரியும் அங்க சொல்வன், சொல்லாத இடத்துல ரூல் இவ்வளவுதான் அப்படின்ட்டு. இது பிரயோக விதி ரூஹ்யா. அதுக்கப்புறம் ஜுவரம் இல்லாம சாதாரணமாக சின்ன சின்ன ரோகங்கள்லாம் போகணும், சர்வ வியாதியும் போகணும்னா அதுக்கு அடுத்ததாக சொல்லுவோம் ஜுர அதிசாதாரண்யேன ரோகமாத்திரஹரம் பிரயோகாந்தரமா. இதையும் சொல்லலாம். இல்ல இன்னொரு பிரயோகம் சர்வ வியாதி நிவர்த்தியர்த்தம் திருஷ்டுவா பஸ்மஜபேதிதம் தத்பஸ்மதாரணா தேவ நத்யந்தி வியாதய க்ஷணாத். யாரோ எங்கேயோ இருக்கா, பக்கத்து கிராமத்துல இருக்கா, நீங்க அங்கே போறது கஷ்டம், இல்ல அவ உடம்பு சரியாருன்னா வர்றது கஷ்டம். இப்படி இருக்கிறவாளுக்கு என்ன பண்றது? வயசானவாள் அல்லது நீங்க வயசாயிடுது, இங்க இருந்து போறதும் சில பழைய நாள்ல போறதெல்லாம் கஷ்டமா செய்யும். அதனால என்ன பண்றது? சர்வவியாதிவிருத்தியர்த்தம் ஸ்பிருஷ்வா பத்மஜபேதிதம். கையில திருநீரை வச்சுண்டு பத்மா வச்சுண்டு இதை ஜபிங்கோ. பிறகு என்ன, அந்த பத்மாவை அவளை தரிக்க சொல்லுங்க. தத்பஸ்மதாரணாதேவ நத்யந்தி வியாதய க்ஷணாத். சர்வேஷதே வியாதயத்த. எல்லா வியாதிகளுக்கும் சர்வேஷாம் வியாதய இதுவா, எல்லா வியாதிகளுக்கும் புருஷ்வா புருஷன்னேவ. இந்த 1000 நாமாக்களும் சொல்ற வரைக்கும் திருநீரை தொட்டுண்டு. இதம் நாம சஹஸ்ரம் சத்திய மந்திரி சத்திய பத்மனோ தாரணாதேவா. ஏன்னா யாருக்காக கொடுத்தீங்களோ ஜபம் பண்ணீங்களோ அவளுக்கு தான். ஒவ்வொருத்தருக்கும் தருவினை. ஜென்ரலா இது உபநேசியா இல்லை. விவகாரம் என்ன, யாருக்கு உடம்பு சரியா இல்ல உடம்பு சரியாகணும்னு நினைச்சுண்டு ஜபம் பண்ணீங்களோ அவளுக்கு அந்த பத்மாவை கொடுக்கணும். அப்படி மந்திரி சத்தியாக சொல்றாரு. யாருக்காக மந்திரம் பண்ணீங்களோ அவளுக்கு பத்மனோ தாரணாதேவ உத்தூளன மாத்திரா. உத்தூளனம் இருக்கு நெட்டு வேட்டிக்கிறது ஒண்ணு, இல்ல மேல அப்படின்னு தெளிக்கிறது. அந்த உத்தூளத்தினாலேயே போயிடுமா. அதுக்கப்புறம் தீர்காயுஷ்ய பிரதாயகம்னு சொல்லியிருக்கேனோ இல்லையா, அந்த தீர்காயுஷ்ய பிரயோதானத்துக்கு வேண்டியதான விவகாரம் பிரயோகம் அதை சொல்லணும். அது மேல் பாகம் சொல்லியிருக்கார். இத அடுத்த புதன் 7 மணிக்கு சாயங்காலம் அழகா மேல பார்ப்போம். ஓ